மருமக சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேர்த்த நைட்டு முழுக்க அம்மாச்சி சொன்னதவே நினைச்சு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நேரம் மலர்கிட்ட வராங்க. அடுத்த நாள் காலையில என்னச்சு மாமா இவ்வளவு காலையிலே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு போன் பண்ணி என்ன அப்பதான் இப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் என்னன்றது எனக்கு தெரியணும். ஏதாவது வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏது அது எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்றாங்க. உடனே மலர், இல்ல மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தமிழ் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தான்னு சொல்றாங்க. தமிழ் வருத்தப்பட்டுட்டு இருந்தாலா? ஏன் ஏதாவது பிரச்சனையா, பணத்துக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் மாமா வருத்தம்னா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பணம் மட்டும் தான் பிரச்சனையா? குழந்தைங்க மேல அன்பு பாசம் வச்சிருந்தா அந்த குழந்தை ரெண்டு குழந்தையுமே அம்மான்ற ஒரு எண்ணத்திலேயே இல்ல. அப்பா மேல ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை அம்மான்றதவே மறந்துட்டேன், வேறு ஒருத்தர் கூட அம்மான்ற எண்ணத்துல இருக்காங்க. நான் கேக்குறேன் மாமா, தமிழோட இடத்துல இருந்து கேக்குறேன். தமிழ் இந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டா அது சரின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால உங்ககிட்ட கேக்குறேன். ஒருவேளை நீங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி இருக்க மாதிரி தமிழ் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தமிழ் இதுதான் உன்னுடைய அப்பா, இனி இவரைதான் நீ அப்பான்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி தமிழ் அந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல வேற ஒருத்தர் தான் சொல்லி இருந்து அந்த குழந்தை அந்த நேரம் பார்த்து அது உங்க கண்ணு முன்னாடி அப்பான்னு சொல்லி வேற ஒருத்தரை கூப்பிட்டா உங்க மனசு எப்படி இருக்கும் மாமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு சேது கிட்ட பதில் இல்ல. இங்க பாரு, நான் வேணுனே ஐஸ்வர்யாவை தான் அம்மான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அழகர் கிட்ட ஒண்ணும் நான் சொல்லலையே. அழகருக்கு ஐஸ்வர்யா பாத்துக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க மாமா, குழந்தைங்களுக்கு எப்படியும் தெரியாது, அன்பு பாசம் ஒண்ணு வச்சிருந்தா போதுமாமா. ஆனா இதுதான் உன்னுடைய அம்மான்னு சொல்லி ஒரு நாளாவது நீங்க தமிழோட போட்டோவை காட்டி அழகருக்கு சொல்லிருப்பீங்களா? அதுவே மீனாட்சி பாத்தீங்களா, உங்களை பார்த்ததுமே அப்பான்னு சொல்லி கூப்பிடுறா. என்னதான் விருப்பம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் எந்த நேரத்துல எப்படி தெரியணுன்றது தமிழுக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா தமிழ் அதுக்கேத்த மாதிரி அவ ட்ரெயின் பண்ணிருக்கா. நீங்க அப்படி பண்ணலையே மாமான்னு சொல்லிட்டு மலர் தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே கேக்குறாங்க. இதுக்கு சேது கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லாம சேது திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இனியாவது சேது தான் பண்ண தப்ப உணர்ந்து தமிழுக்கு சப்போர்ட்டா குழந்தைய தமிழ் பக்கம் திருப்புவாங்களா, இல்ல நான் இப்படிதான் எப்பவும் இதே மாதிரிதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்பயும் தன்னுடைய தப்ப உணராம திமிரில இப்படியேதான் இருக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.